அதை சொல்ல முடியல. சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதோ ஒரு பொண்ணு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்கிறாங்க உறுதி அங்கே தான் போகிறாங்க வராங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நரம்பு சுகர் தலைக்கு ஏறி கண்ணு நரம்பு அருந்து ரத்த கசிவு வந்துடுச்சு. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. கண்ணு சுத்தமா தெரியலம்மா. இந்த கண்ணு தான் கொஞ்சோண்டு வர பார்வை தெரியும். படிக்க வைக்க முடியல மேடம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து துணிமணி பார்க்க எதுக்கே எனக்கு சரியா இருக்கும். பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். ஒரு தலைவலி இது ஒரு மாத்திரை வாங்கி கொடுனாலும் அவங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. அவன் பார்க்க மாட்டான். அண்ணன் வேலைக்கும் போக மாட்டான், சரியாகவும் பார்த்துக்க மாட்டான். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடப்பிடிங்க. கடங்காரங்க வந்து பயங்கரமாக சரியான கடன் எங்களுக்கு. நாங்கள் தான் பார்த்துன்னு இருக்கிறோம், நானும் என் ஹஸ்பண்டும். இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க. திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. கல்யாணம் பண்ணலன்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க, சம்பாரிச்சாதானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? வேலைக்கே போக மாட்டீங்க, எப்படி உங்களை நம்பி எப்படி ஒரு பொண்ணு கொடுப்பாங்க? நீங்களே சொல்லுங்க. இப்பெல்லாம் சம்பாதிக்கிறாங்களா, வீடு வாசல் இருக்கான்னு பாக்குறாங்கல்ல. சம்பாதிக்கல எப்படி பொண்ணு தருவாங்க? ஐயோ, அப்படி சொல்லாத. பசங்க கூட சுத்துறது, ட்ரிங்க்ஸ் பண்றது, சில விஷயம் இருக்கு, அதை சொல்ல முடியல. சொல்லுங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. வந்துட்டீங்க இவ்வளவு தூரம், சொல்லுங்க. ஏதோ ஒரு பொண்ணு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. ஆனா சொல்றாங்க உறுதி அங்கதான் போறாங்க வராங்க. பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முடியாதுல்ல. எல்லாம் டெக்னாலஜி. ஒரு நாள்ல பேசினதுனால திருந்த போறது இல்லம்மா. ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் ஓப்பனா பேசுறீங்களா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மேம். வேலைக்கு போல ஒரு மாதம் அதனால தான். நக்கல்யா அவனுக்கு? ஏன் வேலைக்கு போல? என்னாச்சு? ஒன்றாவது மேடம். அப்புறம் ஏன் குடிக்கிறீங்க இப்படி? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் குடிக்கிறீங்களா? சும்மா நைட்டில் பசங்க ஒருத்தன் சாப்பிடுவாங்க. ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டேனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். ஏதோ ஒரு லேடி கூட போறதுன்னே தெரியல. தொடர்பு இருக்கு சொல்றாங்களே, அப்படிலாம் யார் அவங்க? இப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா. தெரியாது. மெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தையெல்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பேசுறது கிடையாது. சரி, வீட்டில் திட்டாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுறது இல்லை. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓப்பனா பேசுற. அப்புறம் லீவ் எடுத்துட்டு எங்க போறீங்க? ஏன் வீட்டாண்டு தான் இருப்பேன் எனக்கு. காலைல ஏஞ்சிப்பேன், புறாங்களோட ஜாலியா பிள்ளைங்க இருப்பேன், வேலை என்ன போய் பார்ப்பேன், அவர் தான் வேலை கொடுத்தாருன்னா செஞ்சு முடிப்பேன். நைட்ல வர்றதே இல்லை மேடம். ஆனால் பசங்க பக்கம் வண்டியில் உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்துச்சு. பசங்க வருவானுங்க, அவங்களோட ஜாலியா சுத்தி தெரிஞ்சுட்டு சரக்கு வச்சு தூங்கிடுவான். அவள் தான் நானு. கொஞ்சம் எதுவுமே அவர் பேசாதீங்க, திரும்பி நல்லபடியா கூப்பிட்டு பேசுங்க. அவ்வளவுதான், வீட்டுக்கு போக மரியாதை மாட்டாங்க, கொடுத்து போயிடுவாங்க. நல்லபடியா அவர்கிட்ட பேசுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். கொஞ்சம் அவரை விட்டு பிடிங்க, கொஞ்சம் டென்ஷன் கொடுக்காதீங்க. கடங்காரங்க கூடவே மாட்டாங்க மேடம். விட்டு கொடுத்தா கட்டு போட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. இங்க வெளியே வாடகைக்கு வீட்டுக்கு போயிடுங்க, சரியா? சரி. நீங்க அம்மாவை பாத்துப்பீங்களா? பார்த்துருவோம். சரி. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாத்து செட்டப். பாத்து பாத்து பாத்து.